சில காதல்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து போகிற ஒரு அழகான நினைவு மட்டுமில்லை, நம்ம வாழ்க்கையே அழகாக மாற்றிவிடுகிற ஒரு உணர்வு. ஒருவரை காதலிப்பது என்றால் அவர்களோடு தினமும் பேச வேண்டும் என்பதல்ல, அவர்கள் பேசாமல் இருக்கும் நேரத்திலும் அவர்களின் மனதை புரிந்து கொள்வது, அவர்கள் அருகில் இருக்கும்போது சந்தோஷப்படுவது மட்டும் காதல் இல்லை. அவர்கள் தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார நினைப்பதுதான் உண்மையான காதல். சில நேரங்களில் காதலில் பெரிய பெரிய வார்த்தைகள் தேவையில்லை. ஒரு சின்ன மெசேஜ், சாப்பிட்டியா என்ற ஒரு கேள்வி, வீட்டுக்கு போயிட்டியா என்ற ஒரு அக்கறை, நான் இருக்கேன் என்று ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் போதும். ஒரு மனசுக்கு உலகமே கிடைத்த மாதிரி உணர. நம்ம வாழ்க்கையில் 1000 பேர் வரலாம், பல பேரோடு பேசலாம், பல பேரை சந்திக்கலாம். ஆனால் நம்ம மனசுக்கு அமைதியை கொடுக்கிற ஒரே ஒரு நபர் இருப்பார். அவர்களிடம் பேசும்போது நேரம் போவது தெரியாது. அவர்களோடு சண்டை போட்டாலும் மறுபடியும் அவர்களிடம் பேச வேண்டும் என்று மனசு தேடும். அவர்கள் கோபப்பட்டாலும் அவர்களை விட்டு போக மனம் வராது. அதுதான் காதல். காதல் என்றால் எப்போதும் சந்தோஷம் மட்டும் கிடையாது. ஒரு சில சமயம் சண்டை வரும், சில சமயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், சில நேரம் பேசாமல் இருக்கும் நிலையும் வரும். ஆனால் அத்தனைக்கும் பிறகும் இந்த மனிதரை நான் இழக்கக்கூடாது என்று மனதுக்குள் தோன்றினால் அங்கே உண்மையான காதல் இருக்கின்றது. உன்னை காதலிக்கும் ஒருவர் உன் அழகை மட்டும் காதலிக்க மாட்டார். உன் சிரிப்பையும், உன் கோபத்தையும், உன் குழந்தைத்தனத்தையும், உன் பிடிவாதத்தையும், உன் கண்ணீரையும் கூட காதலிப்பார். உலகம் முழுவதும் உன்னை தவறாக புரிந்து கொண்டாலும், இல்லை எனக்கு அவளை தெரியும், அவள் அப்படி இல்லை என்று உனக்காக நிற்கும் ஒருவர் இருந்தால் அவரை ஒருபோதும் இழந்து விடாதே. ஏனென்றால் உன்னை காதலிப்பவர்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் உன்னை புரிந்து கொண்டு காதலிப்பவர்கள் மிகவும் அரிது. ஒரு உண்மையான காதல் நம்மை மாற்றாது, நம்மை நாமாகவே இருக்க அனுமதிக்கும். நான் அழும்போது துடைத்துவிடும் கைகள் மட்டுமல்ல, நாம் ஏன் அழுகிறோம் என்று புரிந்து கொள்ளும் ஒரு மனது. நாம் தோற்று போகும்போது பரவாயில்லை, மறுபடியும் முயற்சி பண்ணலாம் என்று நம்மை தூக்கி நிறுத்தும் ஒரு குரல். நாம் எல்லோரிடம் சிரித்து கொண்டிருந்தாலும் மனசுல ஏதோ இருக்கு, என்ன ஆச்சு என்று நம்மை உணர்ந்து கொள்ளும் ஒருவர். அப்படிப்பட்ட காதல் கிடைத்தால் அதை வரமாக, வாழ்க்கையின் மிகப்பெரிய வரமாக நினைத்துக்கொள். ஏனென்றால் காதலில் நம்முடன் இருப்பவர் முக்கியமில்லை, நம்முடைய மோசமான நாட்களிலும் நம்மை விட்டு போகாமல் இருப்பவர் தான் முக்கியம். ஒரு நாள் நாம் வயதாகி விடுவோம், இளமை மாறிவிடும், அழகு மாறிவிடும், நம்முடைய வாழ்க்கையும் மாறிவிடும். ஆனால் அந்த வயதிலும் நம்மை பார்த்து சிரிக்கும் அதே கண்கள், நீ இன்னும் எனக்கு அதே அழகான மனிதர் தான் என்று சொல்லும் அந்த ஒரு நபர் இருந்தால் அதுதான் வாழ்க்கையின் அழகான காதல். காதலிப்பது எளிது, ஆனால் ஒருவரை தேர்ந்தெடுத்து எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவரையே காதலித்து அவருடைய குறைகளையும் ஏற்றுக்கொண்டு அவருடைய கைகளை விடாமல் இருப்பது, அதுதான் உண்மையான காதல். எனவே உன்னை உண்மையாக நேசிக்கும் ஒருவரை கண்டுபிடித்தால் அவரை அதிகமாக நேசி, அவரை மதித்து நட, அவருடைய மனதை காயப்படுத்தாதே. ஏனென்றால் உண்மையான காதல் வாழ்க்கையில் ஒரு முறைதான் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் உண்மையாக உன்னை நேசிக்கும் ஒரு மனது கிடைப்பது மிகவும் அரிது. அந்த மனதை இழந்த பிறகு உலகம் முழுவதும் தேடினாலும் அதை அன்பை மீண்டும் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். அதனால் உன்னை நேசிக்கும் நபரிடம் அடிக்கடி சொல்லுங்கள், நீ எனக்கு முக்கியம், நீ இருந்தால் போதும், எதுவாக இருந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். சில நேரங்களில் இந்த சின்ன வார்த்தைகள் தான் ஒருவருடைய முழு வாழ்க்கையை மாற்றிவிடும். காதல் என்பது ஒருவரை நம் வாழ்க்கையில் வைத்திருப்பது மட்டுமல்ல, அவர்களின் இதயத்தில் நமக்கான ஒரு பாதுகாப்பான இடத்தை உருவாக்குவது. அந்த இடத்தில் சந்தேகம் இருக்காது, பயம் இருக்காது, நடிப்பு இருக்காது. அங்கே இருக்கும் ஒரே விஷயம், நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை காதலிப்பேன்.